வணக்கம். காய்கறி வகைகளில் ஒன்றான காலிஃப்ளவர் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். காலிஃப்ளவர் பலரும் சொல்வதைப் போல இது பயமுறுத்தும் காய்கறி அல்ல. இது குறுக்குவெட்டு தோற்றமுடைய காய் வகை. பல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களும் அடங்கிய காலிஃப்ளவர் உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய காயாகவே இருக்கிறது. இதன் ஆரோக்கிய தன்மைகள் உடலில் பலவித நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவை. காலிஃப்ளவரில் கொழுப்பு தன்மை கிடையாது. ஆகையால் இந்த மலரான காய் வகையை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை சமைப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் இதன் ஊட்டச்சத்து நீங்கிவிடும் என்பதால் இதை 5 நிமிடத்திற்கு மேல் சமைக்க வேண்டாம். சுவை அதிகம் உள்ள காலிஃப்ளவரை பல விதங்களிலும் சமைக்க முடியும். மேலும் காலிஃப்ளவர் நம் அன்றாடும் சந்தையிலேயே கிடைக்கக்கூடியவை. ஆகவே அத்தகைய காலிஃப்ளவரை உணவில் சேர்த்து பயன்பெறுங்கள். இப்போது காலிஃப்ளவரின் மிக முக்கியமான ஆரோக்கிய பண்புகளை இங்கு நாம் காணலாம். காலிஃப்ளவரில் 2 சக்தி வாய்ந்த வைட்டமின் சியும் மெக்னீசியமும் உள்ளது. இவை இரண்டும் உடலின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாகும். மேலும் ஊட்டச்சத்து அதிகம் கொண்ட காலிஃப்ளவரை உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலை தாக்கும் புற்றுநோய், இதய நோய்கள் மற்றும் பல்வேறு தொற்று நோய் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களில் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காலிஃப்ளவரில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் வைட்டமின் கே சத்தும் நிறைந்துள்ளதால் இது உடலில் ஏற்படும் அழற்சியை நீங்குகின்றது. தினமும் இதை உணவில் சேர்த்துக் கொண்டால் கீழ்வாதம், உடல் பருமன், நீரிழிவு நோய், அல்சரேட்டிவ் கொலிட்ஸ் மற்றும் உடல் பிரச்சனைகள் போன்ற அழற்சி தரும் நோய்களை தடுக்க முடியும். காலிஃப்ளவரில் சுகாதார நலன்களை அளிக்கும் குளுக்கோசினோல்டேட் என அழைக்கப்படும் ஃபைட்டோ சத்துக்கள் பெரும் அளவில் உள்ளதால் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் போன்ற நோய்கள் நெருங்காமல் பார்த்துக் கொள்கின்றது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.